தமிழ், இது உண்மையின் குரல். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி பாமக வேட்பாளர் சரவணனுக்கு அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரிப்பு. நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சரவணன் அவர்களுக்கும், அரக்கோணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சு ரவி அவர்களுக்கும் சோளிங்கரில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது அவர் பேசியதாவது: தகுதி இல்லாத பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக அரசை விரட்ட வேண்டும். சோளிங்கர் சட்டமன்றத்தில் 5 முறை எம்எல்ஏவாக இருந்த முனிரத்தினம் இதுவரையில் தொகுதிக்காக ஒன்றும் செய்யவில்லை. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் இதுவரையில் காணவில்லை. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ முனிரத்தினம் ஒரு பணக்காரர் பஸ் ஓனர் என்றும், அரக்கோணம் எம்பி சாராய வியாபாரி, இவர்கள் இருவருமே பணக்காரர்கள். டாஸ்மாக் பாதுகாப்பிற்கு 5 பணியாளர்கள், பள்ளிக்கூடத்திற்கு 1 ஆசிரியர். 10.5% கொடுத்தது அதிமுக அரசு, 10.5% ரத்து செய்தது திமுக அரசு. தேர்தல் வாக்குறுதியில் மது, கஞ்சா ஒழிப்பு என கூறினார்கள். சோளிங்கருக்கு அரசு மருத்துவக் கல்லூரி என்றார்கள். கொண்டு வந்தார்களா? இல்லை. மத்தியில் பிஜேபி, மாநிலத்தில் அதிமுக, 2 கட்சிகளும் கூட்டணியில் இருப்பதால் அதிமுக எந்த திட்டம் கேட்டாலும் மத்திய அரசு கையொப்பம் போட்டு தரப்போகிறது. மது ஆலைகளில் 7 திமுக காரர்கள் வைத்துள்ளார்கள். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வேண்டுமென்றால் திமுக அரசை விரட்டியடித்து அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என பேசினார். உடன் முன்னாள் சோளிங்கர் எம்எல்ஏ சம்பத், பாமக மாவட்ட தலைவர் சம்பத், ஒருங்கிணைந்த அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன், அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் விஜயன், பெல் கார்த்திகேயன், பாமக நகர செயலாளர் லோகநாதன், பிஜேபி சீனிவாசன், சோனியா, புரட்சி பாரதக், கட்சி மாவட்ட செயலாளர்கள் செல்லா, பொருளாளர் ஆறுமுகம், ஒன்றிய செயலாளர் வாங்கூர் முருகன் உட்பட 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தகுதி இல்லாத ஒரு ஆட்சி, திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவையா? என் சகோதரிகளுக்கும் என் தாய்மார்களுக்கும் பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர் திமுக ஆட்சி விரட்டி அடியுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு, நம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர், இப்ப இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர். இப்போ அவர் 5வது முறை தேர்தலிலே போட்டியிடுகின்றார். இந்த 4 முறை ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட 20 வருஷம் இவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கின்றார். இந்த தொகுதியில ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு முன்னேற்றம் இவரால் உங்களுக்கு கிடைச்சிருந்தா? அவருக்கு ஒரே தகுதி என்ன? அவர் பஸ் முதலாளி, பணக்காரர், பணம் வச்சிருக்கிறார். உங்ககிட்ட எங்கேயாவது ஒரு நாளாவது இறங்கி வந்து பேசியிருக்கிறாரா? உங்க ஊருக்கு வந்திருக்கிறாரா? ஏதாவது ஒரு சுப துக்கம் காரியத்துக்கு உங்க தெருவுக்கு, உங்க வீட்டுக்கு, உங்க கிராமத்துக்கு ஒரு முறையாவது வந்திருக்கிறாரா? உங்களே தகுதி பணக்காரர், பஸ் முதலாளி. இது ஒரு தகுதியா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேணும்னு நீங்க எல்லாம் முடிவு பண்ணி அந்த சாராய முதலாளி யாராவது பாக்குறீங்களா? இந்த தொகுதி எம்பியும் காணும், எம்எல்ஏவும் காணும். தேர்தல் நேரத்தில் வருவாங்க, மூட்டை எடுத்துட்டு வருவாங்க, பணம் மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. நீங்களும் ஏமாறுவீங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா முடிஞ்சு போச்சு தலையெழுத்து, அவ்வளவுதான். ஆனா இந்த தேர்தல் உங்கள் தலையெழுத்தை மாற்றுகின்ற தேர்தல். உங்களுக்கு இருந்த படிக்கிறதுல பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர், குடிக்கிற டாஸ்மா கடைக்கு 5 பேர். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி. இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை ரத்து செய்தது திமுக, துரோகி திமுக. காந்தி, ராணி பட்டேல் பண்றதெல்லாம் போட்டு வெட்டி காந்தி ஒருத்தர், நேரு ஒருத்தர். அந்த தேர்தல் அறிக்கையில நானும் திருப்பி பார்த்தேன், படிச்சு பார்த்தா ஒரு இடத்துல கூட இந்த மதுவை பத்தி ஒரு வார்த்தை கூட கிடையாது. இந்த மாவட்டம் பிரிக்கப்பட்ட மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இதே ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தல் நேரத்தில் வந்து, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வரும்,
கொண்டு வந்தாங்களா?